அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ரயில்வேல நடந்த குரூப் டில 3 டிசம்பர் ஷிஃப்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கன்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்டா பார்த்துட்டே வரோம். இது 14வது ஷிஃப்ட். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போலாம். ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சியின் விலையை விட 50% குறைவாக உள்ளது. சலவை இயந்திரத்தின் விலை 62% அதிகரித்தும் தொலைக்காட்சியின் விலை 51% குறைந்தும் இருந்தால் 6 சலவை இயந்திரங்கள் மற்றும் 2 தொலைக்காட்சிகளின் மொத்த விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? வாஷிங் மிஷின், அதாவது சலவை இயந்திரம். அடுத்து டிவியை கம்பேர் பண்ணும்போது சலவை இயந்திரம் 50% குறைவா இருக்கு. இது 100 ரூபான்னா இது வந்து 50 ரூபா. ஓகேவா? ஓகே. சலவை இயந்திரம் 62% அதிகரிக்குது. 62% அதிகரிக்குது. இது பிளஸ். இது வந்து 51% குறைகிறது. ஓகே. மொத்தம் எத்தனை சலவை இயந்திரம்? 6 சலவை இயந்திரம். இங்க டிவி 2. ஓகே, அடி கொடுப்போமா? 1 2 1 2. இங்கேயும் 3 1. ஓகேவா? ஓகே. 3000 இது மல்டிப்ளை பண்ணுவோம். 186. ஓகே. அடுத்து இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கிட்ட இருக்க டேர்ம் எல்லாமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணிருக்கணும். எவ்வளவு? -102. 84. ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு மொத்தத்துல ரேஷியோ 3:2. இது ஒரு 3 இருக்கு. இந்த சைடு வந்து ஒரு 2 இருக்கு. சப்பா 5. 3 2 கூட்டினா 5. ஸோ 84/5 ஈக்குவல் டு 4 5 5 மிச்சம் 3 6 4 8 16.8. ஸோ 16.8% வந்து அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஆண்கள் ஒரு வேலையை 2 நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஓகே. அதே வேலையை ஒரே நாளில் செய்து முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? ஸோ மென் இன்டு டே M1 D1, அதே மாதிரி M2 D2. ஸோ 2 பேரு 2 நாள். ஓகே. இங்க ஒரே நாள், அப்ப எத்தனை பேர் தேவை? எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 4 பேர் தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடைக்காரர் 20 பேனாக்களை 600 ரூபாய்க்கு வாங்கி அவற்றை 900 ரூபாய்க்கு விற்கிறார். அவரது லாப சதவீதம் எவ்வளவு? சிம்பிள். 900 - 600/600 × 100. ஸோ 300/600 1/2 300/600 1/2ன்னு வரும். × 100. ஸோ 50%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் தேர்வில் 35 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 44ஆக இருந்தது. பின்னர் 2 சந்தர்ப்பங்களில் 25க்கு பதிலாக 33 என்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் 36க்கு பதிலாக 34 என்றும் தவறுதலாக பதிவு செய்யப்பட்டது. கண்டறியப்பட்ட வகுப்பின் உண்மையான சராசரி மதிப்பெண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. மொத்தம் எத்தனை பேரு? 35 மாணவர்கள். எவ்வளவு ஆவரேஜ்னா 44. ஓகே. அதே போல 2 ரோலுக்கு 2 சந்தர்ப்பங்கள் தானே. 2 டைம்ஸ் வந்து 25க்கு பதிலாக 33ன்னு போட்டிருக்காங்க. அப்போ -8 ஒரு ஆளுக்கு. 2 கேஸ் அப்படிங்கறதுனால -16. ஓகே. அடுத்து இன்னொரு கேஸ் என்னன்னா 36க்கு பதிலாக 34ன்னு கம்மியா போடுங்க. அப்போ அங்க 2 வந்து கூடணும். 1 × 2 +2. ஸோ கூட்டினோம்னா எவ்வளவு வருது? -14 வருது. ஸோ மொத்த மாணவர்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 பேர். -14/35 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா -2/5
equal to 0.4 மைனஸ் ஆவரேஜ்ல இருந்து இந்த வேல்யூ கழிச்சிட்டோம்னா ஆவரேஜ்ல இருந்து இந்த வேல்யூவை கழிச்சோம் 0.4 கழிச்சோம்னா வேல்யூ கிடைச்சிடும் 44 மைனஸ் ஆஃப் 0.4 ஸோ 43.6 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 10 1/3 வகுத்தல் 5/3 ஆஃப் 10 பிளஸ் 14 வகுத்தல் 3 மைனஸ் 3 சரிதானா? ஸோ இது போடமாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் உள்ள உள்ளது, ப்ராக்கெட் உள்ள உள்ளதை என்ன ரோல் பண்ணலாம்? இதனை ரோல் எடுங்க. 14/3 ப்ளஸ் 10 மைனஸ் ஆஃப் 1 ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. அதுக்கடுத்து கூட்டணும். கூட்டினோம்னா 9 9 3 27 27 ப்ளஸ் 14/3 ஸோ ஓகே 1 மிச்சம் 4 41/3 41/3 சரிதானா? ஓகே 41/3 என்ன பண்றோம்னா இந்த பிளேஸ்ல போடும் 41/3 ஆஃப்ங்கிறனால 5/3 இன்ட்டு பெருக்கல் இதுதான் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். ஆஃப்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பெருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 205 இது ஒரு 9 205/9 இங்க கிடைக்கும். ஓகேவா? ஓகே அடுத்து இந்த இடத்துல 30 31/3 31/3 வகுத்தல் 205/9 சரிதானா? அப்ப தலைகீழா போடுங்க. ஸோ 31/3 இன்ட்டு 9/205 ஸோ அடி கொடுத்தோம்னா இது 3 ஸோ 3 93/205 93/205 எங்க வருது? இந்த ஆப்ஷன் தேர்ட். பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 93/205 இதையும் பெருக்குங்க. இது 1 இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 93/205 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவ் மற்றும் தேஜ் ஆகியோர் முறையே 1800 மற்றும் 1620 முதலீடு செய்து ஒரு தொழிலை தொடங்கினர். ஈட்டப்பட்ட லாபத்தில் தேவின் பங்கு 930 எனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஈட்டிய மொத்த லாபம் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பார்ப்போம். ஸோ 1800 1620 கூட்டினோம்னா 0 2 14 4 இது 1 3420 3420க்கு தேவ் தானே கேட்டிருக்காங்க. தேவோட மதிப்பு 1800 இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு எக்ஸ் வேல்யூ தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 920. ஸோ அப்போ இதுல இருந்து அடி கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வரும் சரிதானா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு 0 கட் ஆயிட்டு ஸோ இது 3 4 7 7 2 9 9 வகுப்படும். இது 9 வகுப்படும் 2 20. ஸோ அடி கொடுத்தோம்னா 3 7 72 8 38. ஸோ அடுத்து இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. 1 இங்க வந்து 19 ரெண்டால தான் அடி கொடுக்கும் 19. ஸோ இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ போது 92 இன்ட்டு 19. ஸோ பெருக்குவோமா 19 92 18 8 மிக 1 92 சாரி 93. ஓகே 930 அமௌண்ட் மாற்றி எழுதிட்டேன். 930 93 93 27. ஸோ லாஸ்ட் டிஜிட்டு யூனிட் டிஜிட் வந்து 7ன்னு வருது. 7ன்னு வரக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான் இவன் தான். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணா பண்ணிடும். 27 7 இது 2 99 81 81 2 83 837 1 தானே 93 அப்படியே போட்டுக்கோங்க. 7 6 9 7 9 8 17. ஸோ ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் 31 மாணவர்களின்
சராசரி வயது 14 ஆண்டுகள். ஆசிரியரின் வயதை சேர்த்தால் மொத்த குழுவின் சராசரி வயது 15 ஆண்டுகளாக ஆகிறது. ஆசிரியரின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 31 மாணவர்கள், 14 ஆண்டுகள் சராசரி வயது. அதே இது டீச்சரை சேர்த்தோம் அப்படின்னா 32. ஸோ அப்போ வயசு என்னன்னா 15. நீங்க என்ன பண்ணணும்னா டீச்சரோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை கூட்டிருங்க. ஸோ 6 1 46. ஆன்சர் 46. நெக்ஸ்ட் கொஸ்டின். 140 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் தனது நீளத்தைப் போல 3 மடங்கு நீளம் உள்ள மேடையை 56 வினாடிகளில் கடக்கிறது. அந்த ரயிலின் வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 140 மீட்ரு, 140 மீட்ரு பிளஸ் 3 மடங்கு பிளாட்ஃபார்ம். இப்போ 3 × 140 ஈக்குவல் டு, இது வந்து என்னது டிஸ்டன்ஸ். ஓகேவா, இது வந்து என்னது டிஸ்டன்ஸ். இப்போ ஸ்பீடு எவ்வளவு அதான் கண்டுபிடிக்க போறோம். இந்த டைம் எவ்வளவு 56 வினாடிகள். சரியா, 56 வினாடிகள் செகண்ட்ஸ். ஸோ மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல கிடைக்கும். அதை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா நம்ம மாற்றணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இங்கிட்டு 4 × 14 56, 560/56. ஸோ என்ன கிடைக்குன்னா 10ன்னு கிடைக்கும். 10 × மீட்டர் பெர் செகண்ட், 10 × மீட்டர் பெர் செகண்ட் ஈக்குவல் டு ஸ்பீடு. இது கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றினோம்னா என்ன கிடைக்கும்? 18/5. 10 × 18/5 அடி கொடுத்தோம்னா 2:36. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கோளத்தின் கன அளவை அதன் புறப்பரப்பளவால் வகுக்கும் போது கிடைக்கும் மதிப்பு 7 சென்டிமீட்டர் ஆகும். அதன் புறப்பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்கூடிய மேட்ரு இவ்வளவுதான். வால்யூம் ஈக்குவல் டு 4/3 πr³. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது 4 πr². இதோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வகுத்தோம்னா 7ன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க. 4 4 கேன்சல் ஆயிரும், π கேன்சல் ஆயிரும். அண்டு r²க்கு ஒரு r மட்டும் ரிமைனிங் இருக்கு. சரி, r/3 ஈக்குவல் டு 7, r ஈக்குவல் டு 21. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இந்த இருக்குது, 4 πr². ஸோ இப்போ அதில் அப்ளை பண்ணுவோம். 4 × 22/7 × 21 × 21. ஸோ அடி கொடுத்தோம்னா 3, 63 × 88. 63 × 88. 3 24, 4 மீது 2, 8 40, 6 42, 2 50, 504. அதே ஸ்டெப்பு தான், 504, 55 44, 55 44. இந்த கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு சிம்பிளான மெத்தடு. இதோட ரூல் என்னன்னா, கேட்டிருக்கக்கூடியது ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியானாலே புறப்பரப்பு தானே. புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4 πr². பையோட மதிப்பு கண்டிப்பா 22/7 தான். அப்போ இது 11னால மல்டிபிள் டைம்ஸ். இங்கேயும் 11th டேபிளோட ரூலை பார்த்தோம்னா எனக்கு கிடைச்சிடும். இது வந்து 5 8 13, இது 8, இது கிடைக்காது. இது 4 9 13, 8 6 14, இதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து 5 4 9, 5 4 9, இது 11th டேபிள் ரூல் மேட்ச் ஆயிட்டு. அடுத்து 5 2, 5 7, 12, 2 4 6, இதுவும் கிடைக்கல. ஸோ அப்போ இந்த டேபிள் 11th டேபிளை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். P மற்றும் Q ஆகியவை முழு எண்களாகவும் Q is not equal to 0 ஆகவும் இருக்கும்போது 23.232323 என்ற எண்ணை P/Q வடிவில் எழுதினால் கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 23.232323. அதே மாதிரி போத் சைடு 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 100ஆல மல்டிப்ளை பண்றோம். 100x மைனஸ் ஆஃப் 2323 மைனஸ் ஈக்குவல் டு 23.23. ஓகேவா, அப்போ செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கழிச்சோம் அப்படின்னா 99x ஈக்குவல் டு
23,000. X equal to 2300 by 99. ஓகேவா? ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், வண்ணக்கட்டிகளின் மொத்த எண்ணிக்கை 4641 ஆகும். சிவப்பு மற்றும் நீல நிறக்கட்டிகளின் இடையிலான வித்தியாசம் 6:10 ஆகவும், நீலம் மற்றும் மஞ்சள் கட்டிகளுக்கு இடையிலான வித்தியாசம் 2:7 ஆகவும் இருந்தால் மஞ்சள் நிற கட்டிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ சிம்பிளான லாஜிக்கு, ஃபர்ஸ்ட் கலர்ஸ் எழுதிடுவோம். ரெட்டு, ப்ளூ, எல்லோ. அதானா ப்ளூ அண்டு எல்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கான ரேஷியோ? ரெட்டுக்கும் ப்ளூக்கான ரேஷியோ 6:10. அண்ட் ப்ளூ அண்டு எல்லோக்கான ரேஷியோ 2:7. இது அடி கொடுத்துருங்க 3:5. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 2:5. 2 6x. அடுத்து 2 6 x வேண்டாம். இது 10x. 10 35. ஸோ 6:10:35 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலாக கூட்டமா 45 51x. ஸோ ஒவ்வொன்றுமே இது ரேஷியோல இருக்கனால 51xன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4641. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கேட்டுக்கிறது ஆல்ரெடி 35x தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு கூட பண்ணலாம், இல்லை டேரக்டாகவே பண்ணணும்னா பண்ணலாம். சரியா? ஸோ இது கிராஸ் பண்ணுங்க. 51 வராது. அப்போ 464 எடுப்போம். ஸோ 464 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 45னா 9. 45னா 9. அது ஒரு 9. 459 கிடைக்கும். 459 கிடைக்கும். சரியா? 9 மிச்சம் 1 91. சரியா? எக்ஸோட மதிப்பு 91. ஸோ இது 35 வேல்யூ எல்லோக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால 91ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 35 45க்கு 5, இது 4, 93 27 4 31. ஸோ 5 8 3 1 5 8 5 3 1 8 5. இந்த இடத்துல 8 வரும், 1 வரும், இந்த 3 வரும். 3185 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுமனை விட அனிருத் எவ்வளவு இளையவரோ அதே அளவு பிரவீனை விட அவர் மூத்தவர் என்றும், பிரவீன் மற்றும் சுமன் ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் 36 என்றும் இருந்தால் அனிருத்தின் வயதை கண்டறிக. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமனு, பிரவீனு, அனிருத். ஸோ இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. சுமன் அண்ட் அனிருத். சரிதானா? ஃபர்ஸ்ட் சுமன் அனிருத்தும் பார்த்தோம் அப்படின்னா, சுமன் வந்து மூத்தவர், அனிருத் வந்து இளையவர். அதே போல அவர் எதுக்கு ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பிரவீன் அண்டு அனிருத். சரியா? அனிருத் மைனஸ் பிரவீன் இது வந்து ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஏ அப்படின்னு கூடிய ஃபுல்லாமே வந்து ஒன் சைட் கொண்டு போவோம். இந்த ரிமைனிங் பார்ப்போம். a plus a equal to s plus b. ஸோ அப்போ இதோட மதிப்பு எவ்வளவு தெரியாது, ஆனா இந்த மதிப்பு நமக்கு நல்லாவே தெரியும். இது 2a அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சுமன் பிளஸ் பிரவீன். சுமன் பிளஸ் பிரவீன் 36 இயர்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ 36 வயது. ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 36/2 ஈக்குவல் டு 18. 36/2 ஈக்குவல் டு 18. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பையின் குறித்த விலை அதன் அடக்க விலையை விட 93% அதிகமாக இருந்தது. அதன் மீது 51% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டால் ஏற்படும் இழப்பை சதவீதத்தை கண்டறிக.
ஸோ இப்போ வந்து ஒரு பொருள் 100 ரூபா இருக்கு. இது வந்து 193 விற்காங்க. இதுல வந்து 53% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா 53% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஜிக் 93 minus of 50, 59, 59%. Okay, 59 minus of 93 into 59 by 100. ஸோ இதை கழிச்சோம்னா 60 கழிச்சோம்னா 33, 34 மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ எவ்வளவோ அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 9, 27க்கு 7, மித 2, 99, 81, 2, 83, 53, 15க்கு 5, மித 1, 50, 45, 1, 46, 7, 8, 14, 4, 54. ஓகே, கேட்டிருக்கக்கூடியது ஃபைண்ட் த லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க கழிச்சு பார்ப்போம். 54.87 சரிதானா? இதுக்கு 2 ஸ்தானமும் இந்த 100 இருக்கிறதுனால 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருக்கோம். ஸோ கழிச்சோம் அப்படின்னா 20.87 கிடைக்கும். 20.87 இதுதான் லாஸ் வந்து 20.87%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சைன் ஏ மதிப்பு, சைன் வந்து ஏவோட மதிப்பு 3/5. ஏ ஒரு குறுங்கோணம் எனில் ஸோ ட்ரையாங்கிள் இதுக்கு வரைஞ்சிருவோம். ஸோ 5 கர்ணம், ஆப்போசிட் சைடு வந்து 3. இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கோம், இது 4, 3, 4, 5 அப்படிங்கிறது கிடைச்சேன் சரிதானா? இது ட்ரிபிளெட், பிதாகரஸ் தேற்றத்தில் உள்ள ட்ரிபிளெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 cot squared a minus of cosecant squared a அப்படின்னு இருக்காங்க. இந்த வேல்யூ அப்படியே தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுவோம் சரியா? 2 இன்ட்டு காட்டோட மதிப்பு எவ்வளவு, adjacent side by opposite side, the whole square, minus of cosecant squared வந்து 1/sin theta, 1/sin theta வந்து 5/3 the whole square. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 16 இன்ட்டு 32/9 மைனஸ் ஆஃப் 25/9 ஈக்குவல் டு 7/9. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20, 22 மற்றும் 5 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அவர்கள் மூவரும் இணைந்து செயல்பட்டு ஒரு வேலையை போல 3 மடங்கு வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 நாள்ல ஏ முடிச்சிருவாரு, 20 நாள்ல பி முடிச்சிருவாங்க, 5 நாள்ல சி முடிச்சிருவாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும் சரியா? நிச்சயமா இது வந்து எஃபிஷியன்சி 10, இது வந்து 1, இது வந்து 4, 20 தான் மிச்சம் சொல்லியாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அவங்க செய்ய வேண்டிய மடங்கு எவ்வளோன்னா 3 மடங்கு வேலையை செய்யணும் சரியா? 3 மடங்கு வேலைன்னா ஈக்குவல் டு 60. இதோட மதிப்பு என்ன, எஃபிஷியன்சி 15. சப்போ 15னா வகுத்தோம்னா 4 கிடைச்சிடும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு புதிய அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குவதற்காக ஸ்வேதா ஆண்டுக்கு 4% தனி வீட்டு விகிதத்தில் 39 மாதங்களுக்கு 9,95,500 ரூபாயை கடனாக பெற்றார். அவர் எவ்வளவு வட்டி செலுத்துவார்? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம்னா 4%, 39 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதங்களை வருடங்களா மாத்திட்டு செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா செஞ்சிடலாம். ஓகேவா? இல்லாட்டி 39/12 போட்டு செஞ்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR by
100. ஸோ இப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 9,95,500 இன்ட்டு இயர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 39/12 இன்ட்டு ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/100. சரிதானா? ஸோ 4 அடி எடுத்தோம்னா 3 அடி எடுத்தோம்னா 1 3 100 அடி எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங்கி மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சி. சரிதானா? இந்த மதிப்பை 9955 மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 15க்கு 5 இது 1 15க்கு 5 11 6 9 27 1 28 இது 2 9 27 2 29 5 5 9 9 5 11 இது 1 14க்கு 4 இது 1 19 9 இது 1 10 12 1,29,415. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 2 நாட்களில் செய்து முடிக்க முடியும். 8 ஆண்கள் ஒரு நாள் வேலை செய்துவிட்டு சென்று விட்டனர். மீதமுள்ள வேலையை 9 நாட்களில் முடிக்க தேவைப்படும் பெண்களின் எண்ணிக்கை என்ன? 1. அவ்வளவுதான். 2 டேஸ்ல 8 மென்னு செய்யக்கூடிய வேலையையும் ஈக்குவல் 9 மென்னு 2 டேஸ்ல செய்யக்கூடிய வேலை ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிதானா? ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 1 டே வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. மென் வந்து 1 டே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 16. அதே மாதிரி ரிமைனிங் ஒர்க்கை அந்த ஃபீமேல் வந்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீதமுள்ள வேலையை 9 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவை? 9 டேஸ்ல முடிக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் தேவைன்னா நியர்பை வந்து ஒரே ஒரு ஆள் தான் தேவை. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். வேணாலும் செஞ்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 8 men 9 women 2 நாளாக முடிச்சிருவாங்க. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணலாம், இங்கே 2 மல்டிப்ளை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் men by women ஈக்குவல் டு 9/8 அப்படின்னு கிடைச்சு. சரிதானா? சரி, ஓகே. இப்போ 8 men வந்து 1 டேல முடிச்சிட்டாங்களா? ஒரு நாள் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. ரிமைனிங் ஒர்க் இருக்குது, பாதி ஒர்க் இருக்கு. அந்த பாதி ஒர்க்கை 9 லேடிஸ் வந்து ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு 9 நாளில் செய்யணும் அப்படின்னா எத்தனை லேடிஸ் தேவை? ஒரே ஒரு லேடிஸ் தான் தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபிசிடி என்ற செவ்வகத்தின் உட்புறம் பி ஏதேனும் ஒரு புள்ளி என்க. ஓகே, ஒரு செவ்வகம் தானே, வரைஞ்சிருமா? பி ஏதேனும் ஒரு புள்ளி என்பவா. ஓகே, சொல்லியாச்சு. இது ஏ, இது பி, சி அண்ட் டி. பிங்கிற புள்ளி வச்சாச்சு. பிஎஸ் ஈக்குவல் டு 46, பிஎஸ் ஈக்குவல் டு 46, பிபி ஈக்குவல் டு 16, பிசி ஈக்குவல் டு 88. பிடி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான சிம்பிள் ரூலு. பி ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஆஃப் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஆஃப் டி ஸ்கொயர் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 46 ஸ்கொயர்டு. ஸோ 6 36 வரும் யூனிட் டிஜிட்டு. அதே மாதிரி பிசி ஸ்கொயர்டில் பார்த்தோம் அப்படின்னா 88 8 64 4 வரும். ஸோ 6 நாளையும் கூட்டினா 10 வரணும். இங்கேயும் பார்த்தோம்னா 16 கிடைச்சிருக்கு. 16னா 6 ஸ்கொயர்டு 6 கிடைச்சிருக்கும். இங்கே வந்து 4 கிடைக்கும். சரிதானா? ஸோ அப்போ 8 64 98 ஒன்று 6 6 36 வரும். இதுவும் வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷனாக ரிமூவ் பண்ணுவோம்.
0 100னா வர வாய்ப்பு இல்லை. 0 தானே, 0 வாய்ப்பு கம்மி. அடுத்து 6 6 36, லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 4 வரணும், அப்படியும் வர வாய்ப்பு இல்லை. 4 16, இதுவும் வர வாய்ப்பு இல்லை. 8 8 64, 4 வருது. ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டி, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அபிஜித் தனது வழக்கமான வேகத்தில் 4/7 பங்கு வேகம் நடந்து செல்லும்போது அலுவலகத்தை அடைய 36 நிமிடங்கள் தாமதம் ஆகிறது. ஸோ அவரது வீட்டிற்கு அலுவலகத்திற்கு முடியான தூரத்தை கடக்க அவர் எவ்வளவு எடுத்துக்கொள்ளும் வழக்கமான நேரம் எவ்வளவு அப்படின்னா, ஸ்பீடு ஈக்குவல் டு 4/7, டைம் ஈக்குவல் டு 7/4. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 மினிட்ஸ். சரியா? ஓகே. அப்போ 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 12. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? யூஸ்வல் டைம் டேக்கன் பை த கவர் டிஸ்டன்ஸ். ஸோ யூஸ்வல் டைம் எவ்வளவு? 4 நிமிஷம். இந்த 4 நிமிஷத்துல மல்டிப்ளை பண்ணோம்னா 48. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட். ஒரு விற்பனையாளர் தனது அழகு சாதன பொருட்களின் மீது வாடிக்கையாளருக்கு 24% தள்ளுபடி அளித்தும் 22% லாபம் ஈட்டுகிறார். 854 ரூபாய் என குறிக்கப்பட்ட விலை கொண்ட ஒரு அழகு சாதன பொருளின் அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்டும் கொடுக்காரு, ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்றாரு. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 + ப்ராஃபிட் பை 100 - டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதை அப்படியே எழுதணும் அப்படின்னா 100 + ப்ராஃபிட் எவ்வளவு? 22%. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 100 - 24 ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் 854 பை சிபி. இப்போ சிபி ஈக்குவல் டு 854 இன்ட்டு 76. இது சப்ராக்ட் பண்ணால் 76 வரும். கூட்டினா 100 + 22 122. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சு. ஸோ இப்போ 42க்கு 2, இது 4, 7 49, இது 7 4 53, 532. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணின் 20% 72 கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது. அந்த எண்ணின் 65% என்ன அப்படின்னு கேட்காங்க. x of 20% plus 72 is equal to x. சரிதானா? இப்போ இதோட மதிப்பு எவ்வளோனா 80%. 80% is equal to 72. அப்போ 65% equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? அப்போ 72 × 65 by 80 into 100. 100 வருமா? வராது. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால 100 வர வாய்ப்பு இல்லை. ஸோ அடி எடுப்போம். ஃபர்ஸ்ட்டு 98 72. ஸோ ஒரு 10 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 7 வச்சு புளிச்சோம். சரிதானா? 95 45க்கு 5, இது 4, 96 54 4 58, 58.5. Next question. Which of the following expression is simplified the form of 2x? Okay. A plus b and a minus b minus of a minus b the whole square. 2x இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது இது திரும்பி இது திரும்பி இந்த மெத்தட். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 4x²
4x squared minus of 10x plus 5x, sorry 10x இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா, அடுத்து -25 சரிதானா. அடுத்து மைனஸ்ல தனியாக வச்சுக்கிடுவோம். a minus b the whole squared, a squared ஃபார்முலா 4x squared, b squared ஃபார்முலா பிளஸ் b squared 9, அடுத்து minus of 2ab 2 6 6x மீன்ஸ் 12x சரிதானா. ஓகே, இப்போ இதை கொண்டு உள்ள வந்து மைனஸை சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் ஆயிரும், இந்த இடத்துலையும் மைனஸ் ஆயிரும், இந்த இடத்துல பிளஸ் ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ 4x ஸ்கொயர்டு 4x ஸ்கொயர்டு கேன்சல்டு, இங்க மைனஸ் ஆஃப் 20 0x தான் இருக்குது. இப்போ டேரக்டா அந்த இடத்துல பிளஸ் 12x, அடுத்து -25 -9 -34 ஓகேவா. ஸோ ரெண்டுல இருந்து காமனா வெளியே 2 வெளியேடுங்க. ஸோ 6x minus of 17 அப்படிங்கிறது 2 ஆஃப் 6x minus 17 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 மீட்டர் மற்றும் 11 மீட்டர் இன்ட்டு 49 மீட்டர் அளவுள்ள கனசெவ்வக வடிவ தொட்டியின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, L/B இன்ட்டு H சரிதானா, வால்யூம்கான ஃபார்முலா. ஸோ அப்போ அளவு 2 × 11 × 49 22 × 49. ஸோ இல்லாட்டி 11th டேபிள் பாருங்க, 9 வரல, 8 8. ஸோ ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1 3 வராது, 7 1 வராது. ஆப்ஷன் 2. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 22 × 49 50 100 98 98 8 17 7 மீது 1 1078. ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ரீகர் தனது மாத வருமானத்தில் 10% வீட்டு வாடகைக்கும் மீதமுள்ள தொகையில் 20% வீட்டு செலவுகளுக்கும் அதன் பின் மீதமுள்ள தொகையில் 25% உணவுக்காகவும் செலவிடுகிறார். மீதமுள்ள தொகையை சேமிக்கிறார். இறுதியில் அவர் 78,300 சேமிக்கிறார் எனில் அவரது மாத வருமானம் எவ்வளவு? ஸோ 3 விஷயம்தான், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங் சரிதானா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயமா சொல்லியிருக்காங்க. 10% வீட்டு வாடகைக்கு, ஓகே. மிச்சம் அதுல இருக்கக்கூடியதுல மீதமுள்ள தொகையில் தான் 20% வந்து வீட்டு செலவுகளுக்கு, மீதமுள்ள தொகையில் 25% ஃபுட்டுக்கு, மீதமுள்ள தொகையை சேமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறுதியா அவர் சேமிச்ச தொகை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 78,300 ரூபாய். அவரோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ சிம்பிள் மெத்தடு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸிவ் டிஸ்கவுண்டா XY மெத்தட்ல ஃபாலோ பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸுங்கிற அமௌண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த எக்ஸுங்கிற அமௌண்ட்ல 10% தள்ளுபடி கொடுத்தாங்க. 10% தள்ளுபடி வீட்டு வாடகை கொடுத்தாங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 90% இருக்கும். சரியா. அதே மாதிரி வீட்டு செலவுகளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியதுல வீட்டு செலவுகளுக்கு 20% செலவு பண்ணிட்டாரு. அப்போ 80% மிச்சம் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடியதுல 25% ஃபுட்டுக்காக, 25 போச்சுன்னா 100ல 25 போச்சுன்னா 75/100 ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 78,300. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கிராஸ் பண்றோம். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்தா என்னன்னா x = x இன்ட்டு 0.9 இன்ட்டு 0.8 இன்ட்டு 0.75. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இந்த வரக்கூடிய ஆன்சரை பார்ப்போம். 78,300
இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் 98 72 இன்ட்டு 75 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 72 இன்ட்டு 75. ஸோ 10க்கு 0 மீது 1 36 360 35 1 36 320 7 14க்கு 4 மீது 1 49 1 50 500. ஸோ 0 0 ரிமைனிங் 1 4 5 சரிதானா? 4 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். ஏன்னா இதுல 2 ஸ்தானம், இதுல ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். 4 ஸ்தானம்னா 0.54x equal to 78,300. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸோட வேல்யூ x equal to 78,300. 2 0 சேர்த்துக்கோங்க, இங்க 54 வச்சுக்கோங்க. சரியா? 0.54 பதிலா மேலே கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூ அடி கொடுக்கணும். சரிதானா? 10னா எவ்வளோ வரும்? 54 54. சரியா? மிச்சம் 74னா 20 24 243. 243னா 200 216. ஸோ அடுத்து இதுல ஒன்று போச்சுன்னா 24 கிடைக்கும். 243 அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4ஆல டேம் ஆகும். ஸோ 216 வரும். சரிதானா? 243ல இருந்து 216 கழிச்சோம்னா 13 6 வச்சுன்னா 7 3 1 வச்சுன்னா 2 27 270 கிடைக்குது. ஸோ இது வந்து 270 வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இந்த மதிப்பு 1,45,000 அப்படின்னு கூடிய வேல்யூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண் அதன் 4/3 பங்கை விட 18 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படிங்கிறது. A number is 18 more than the 3/4 of the number அப்படின்னு. ஸோ 3/4 அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸோட என்ன மதிப்பு 3/4. 3/4 பிளஸ் வந்து 18 ஈக்குவல் டு என்ன இருக்கும்னா எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்சிஎம் எடுக்கிறோம். ஒரு 3x பிளஸ் 4 18 72 by 4 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x plus 72 is equal to 4x. x equal to 72. ஆப்ஷன் A. டன். எனவே வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.